வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அடாவடி நடவடிக்கைகளால் அமெரிக்காவுக்கு உலக நாடுகளுடன் கடும் முறுகல்கள் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக இருந்த பல நாடுகள் எந்தெந்த விதத்தில் அமெரிக்காவிலிருந்து விலகி இருக்கலாம் என்று பார்க்க தொடங்கியுள்ளன. இந்த விலகல் அல்லது அமெரிக்க மறுத்தல்களில் பல அமெரிக்க தயாரிப்பு துறைகள் பாதிக்கப்பட்டாலும் அமெரிக்க விமான தயாரிப்பு துறை மிக கடுமையாக பாதிக்கப்படும் துறைகளில் ஒன்றாகியுள்ளது. அமெரிக்க பயணிகள் விமானம் போயிங்கின் 737 விமானம் சீனாவால் நிராகரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இன்று நாம் காணொலியொன்றை வெளியிட்டிருந்தோம். அது ஐரோப்பிய மற்றும் பிற விமான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சாதகமான போக்கை கொண்டுள்ளது. அடுத்து அமெரிக்க தயாரிப்பு போர் விமானங்களில் என்ன பாதிப்புகள் ஏற்படலாம்? போர்ச்சுகல் மற்றும் கனடா, ஸ்வீடனில் தயாரிக்கப்பட்ட ஜாஸ் 39 கிரிப்பன் EF விமானங்களை அமெரிக்க F-35 விமானத்திற்கு மாற்றாக வாங்குவதற்கு பரிசீலித்து வருகின்றன. சரி, F-35 போர் விமானங்களுக்கு ஜாஸ் 39 கிரிப்பன் சாத்தியமான மாற்றமா? போர்ச்சுகல் மற்றும் கனடா ஆகிய இரண்டு நாடுகளும் தற்போது நடக்கும் ட்ரம்பின் அட்டகாசங்களால் அமெரிக்க தயாரிப்பான F-35 வகை போர் விமானங்களுக்கு ஒரு மாற்றீட்டை பரிசீலித்து வருவதாக உறுதி செய்துள்ளன. அந்த விமானத்தை தயாரிக்கும் ஸ்வீடிஷ் நிறுவனமான சாபின் CEO மைக்கேல் ஜோஹான்சன் ஸ்வீடிஷ் ஊடகங்களுக்கு தகவல் வெளியிட்ட போது ஜாஸ் 39 கிரிப்பன் EF போர் விமானத்தை வாங்குவது குறித்து போர்ச்சுகல் மற்றும் கனடா ஆய்வு செய்வது வருவதை உறுதிப்படுத்தினார். போர்ச்சுகலின் பாதுகாப்பு அமைச்சர் நுனோ மெலோ அமெரிக்க விண்வெளி மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான லொக்கீட் மார்டின் தயாரித்து US F-35A லைட்னிங் 2ஐ வாங்குவதில் சந்தேகம் இருப்பதாக கூறிய சில வாரங்களுக்கு பின்னர் இந்த செய்தி வந்துள்ளது. இது கனடாவில் உள்ள அரசாங்க சகாக்களால் மட்டுமல்ல, கனடிய பொதுமக்களாலும் எதிரொலிக்கப்படும் ஒரு உணர்வாகும். ட்ரம்பின் நடவடிக்கைகள் அமெரிக்கா தவிர்த்து நாட்டு பெற்றுள்ள மக்களை கொண்டு எந்த நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படக்கூடியது. கனடிய அதிகாரிகள் அடுத்ததாக போர் விமானத்தின் கொள்முதல் குறித்து ஒரு மதிப்பாய்வை தொடங்கியுள்ளனர். ஆனால் ஒப்பந்தத்தை ரத்து செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். ட்ரம்பின் வெறுப்பு பேச்சுக்களுக்கு வெளியே F-35 விமானத்தை சுற்றியுள்ள கவலையின் ஒரு பகுதி என்னவென்றால், அந்த விமானங்களை செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு கொலை ஸ்விட்ச் விமானத்தில் உட்பொதிக்கப்பட்டுள்ளது என்ற கூற்று. இதற்கு உறுதியான சான்றுகள் எதுவும் இன்று வரை இல்லை மற்றும் அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனம் லொக்கீட் மார்டின் அதை மறுத்துள்ளது. அதை விட்டுவிட்டால் ஸ்வீடன் உருவாக்கிய விமானம் F-35க்கு மாற்றாக இருக்க முடியுமா? இல்லை என்றால் வேறு ஒரு ஐரோப்பிய விமான மாற்று இருக்க முடியுமா? முதலாவது கேள்விக்கு பதில், இரு விமான ரகங்களும் வெவ்வேறு விஷயங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக கிரிப்பன் மற்றும் F-35A லைட்னிங் 2 ஆகியவை ஒன்றுக்கொன்று மாற்றீடு செய்யக்கூடியவை அல்ல. நேட்டோவின் முன்னாள் திட்ட மேலாளரான வால்டர் கோவால்ஸ்கி கூறிய போது, கிரிப்பன் போர் விமானங்களில் முக்கிய நன்மை என்னவென்றால் அவை நீண்ட மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகள் மற்றும் வழிகாட்டப்பட்ட குண்டுகள் உட்பட பல்வேறு ஆயுதங்களை வழங்க முடியும். இந்த இயங்குதன்மை கிரிப்பனை வாங்கும் நாடுகளுக்கு ஏற்கனவே உள்ள பாகங்கள் மற்றும் ஆயுதங்களுடன் தனிப்பயனாக்க உதவுகிறது என்று கூறினார். அவர் மிக எளிமையான ஒரு உதாரணத்தை கூறினார். அவரது கூற்றின்படி F-35 விமானம் அதிசொகுசுக்கான ஃபெராரி போன்றது. கிரிப்பன் விமானம் ஹோண்டா சிவிக் கார் போன்றது. இரண்டும் ரோட்டில் நன்றாக ஓடும். கிரிப்பன் விமானத்தில் உள்ள 1,50,000 பாகங்களில் ஒன்றின் மாற்று பாகங்களை கண்டுபிடிப்பது F-35 விமானத்தை விட எளிதானது என்று கோவால்ஸ்கி விளக்கினார். நீங்கள் வாகனத்தில் பயணம் செய்யும் போது கார் நின்றுவிட்டால் சாலையின் ஓரத்தில் ஒரு ஃபெராரி காரை சரி செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் ஹோண்டா சிவிக் காரை சரி செய்யலாம் என்றார். அவரது கூற்று உண்மைதான். F-35 விமானத்தில் அதை வாங்கிய நாடுகள் யாரும் கை வைக்க முடியாது. எல்லாமே அமெரிக்காவில் செய்யப்பட வேண்டும். ட்ரம்ப் போன்ற ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கும் ஒரு நாட்டை அதன் நட்பு நாடுகள் எந்த அளவுக்கு நம்புவார்கள்? அதே நேரத்தில் மற்றொரு விஷயமாக F-35 விமானம் போல அல்லது ஸ்வீடிஷ் விமானம் கிரிப்பன் குறைந்த கட்டுப்பாட்டுகளுடன் வருகிறது. உதாரணமாக, பிரேசிலின் கிரிப்பன் ஒப்பந்தம் பிரேசிலிய நிறுவனங்களுக்கு அறிவு பரிமாற்றத்துடன் வந்தது என்று சாப்பின் இணையதளத்தில் கூறுகிறது. இது ஸ்வீடன் விமானங்களில் புதுப்பிப்புகளை செய்ய தேவையில்லாமல் 40 ஆண்டுகள் வரை போர் விமானங்களை உருவாக்கவும் தயாரிக்கவும் மற்றும் பராமரிக்கவும் உதவும். கிரிப்பன் அதன் அதிகபட்ச வேகத்தில் F-35A லைட்னிங் 2ஐ விட அதிக வேகமானது. F-35 விமானத்தின் மணிக்கு 1900 கிலோமீட்டர் வேகத்துடன் ஒப்பிடும்போது கிரிப்பன் மணிக்கு 2400 கிலோமீட்டர் வேகத்துடன் செல்லும். கிரிப்பன் மேலும் அதிக எரிபொருள் திறன் கொண்டது. F-35ஐ விட கிரிப்பன் விலை குறைவாக உள்ளது. F-35 விமானத்தின் ஒரு மணி நேர பறத்தலுக்கு $33,000 செலவாகும். அதனுடன் ஒப்பிடும்போது கிரிப்பன் விமானத்தை ஒரு மணி நேரம் பறப்பதற்கு $4,700 மட்டுமே செலவாகும். இரு விமானத்தின் பறத்தல் தயாராகும் நேரமும் வேறுபட்டது. F-35 விமானத்தை பறத்தலுக்கு தயார் செய்ய தேவையான 3 மணி நேரத்துடன் ஒப்பிடும்போது கிரிப்பன் 20 நிமிடத்தில் ஒரு புதிய பணிக்கு தயாராக உள்ளது.
ஆனால் கிரிப்பன் செல்ல தயாராக இருக்கும்போது அது ஒரு சிறிய பேலோட்டை வைத்திருக்கிறது. அதாவது F-35 விட குறைவான கனரக ஆயுதங்களை அது சுமந்து செல்லும். F-35 என்பது ரேடார் அமைப்புகளுக்கு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மற்றும் கிட்டத்தட்ட கண்டறிய முடியாத அமைப்புகளை வைத்திருக்கிறது. எனவே ஒரு நாடு ஸ்டெல்த் தொழில்நுட்ப விமானத்தை தேடுகிறது என்றால் கிரிப்பன் அந்த வகையான பணிக்கான தங்க தரம் அல்ல. இந்த வேறுபாடுகளின் மத்தியில் அரசியலும் வருகிறது. ட்ரம்பின் பேச்சுக்கள் மற்றும் நடவடிக்கைகளால் வெறுப்புற்ற மக்களை கொண்ட ஒரு நாட்டில் அமெரிக்க தயாரிப்பு விமானத்தை வாங்க அரசியல்வாதிகள் தயாராக இருப்பார்களா? அப்படி ஒரு நிலை அமெரிக்க பொருட்களை ஒதுக்கும் கனடாவில் இல்லை. பாவம் F-35.